2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிக்கும் நாம் தமிழ் கட்சி ஒரு ராணுவ கட்டமைப்போட இருந்துச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிறகு கட்சி ராணுவ கட்டமைப்பு இல்ல. அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ராணுவ கட்டமைப்பு சொல்றாரு. என்ன ராணுவ கட்டமைப்பு இது? எல்லா கட்சியும் வர மாதிரி இன்னைக்கு இங்கே மதுப்பழத்தை உருவாக்குற மாதிரி மதுப்பழத்தை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா விஷயமும் இன்னைக்கு அதிமுக தான் இங்க வேலை நடக்குது. அவங்களே பரவாயில்லன்றவங்க இங்க கட்டமைப்பு நடக்குது. மொத்தம் இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் கூட நேரம் வர கிருஷ்ணகிரி வராங்க, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராது செய்யறாருன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு நேரம் வருவாரு, நேரம் அறைக்கு போயிடுவாரு, வேலை சாத்திடுவாரு, திரும்ப பொதுக்கூட்டத்தோட போயிடுவாரு. இங்க அவங்க பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினா, என்ன செஞ்சா, இந்த இவ்வளவு லட்சம் செலவாயிருக்கும், 10 லட்சம் 20 லட்சம் செலவாயிருக்கும், எப்படி பண்ணா, செஞ்சா, யார் முன்னாடி செஞ்சா பண்ணா எதுவுமே நடக்காது. நாங்க ஏதோ போயிட்டு வாட்ச்மேன் மாதிரி உட்காந்து கீழே உட்காந்து நீ பாத்துப்போம். எந்த போட்டோ வாட்ச்மேன் மாதிரி கீழே உட்காந்து அங்க மைக் சரியில்லையா, இங்க மைக் சரியில்லையா, இல்ல இங்க கொடி கட்டலாம் அங்க கொடி கட்டணும் பார்த்து. ஒரு நாள் கூட இந்த கட்சி கூப்பிட்டு ஒரு திட்டத்தை ஒரு நாள் கூட இது வரைக்கும் எந்த பொறுப்பாளர்கிட்டையும் எங்களை உட்பட தமிழ்நாடு முழுசு எந்த பொறுப்பாளர்கிட்டையும் கூப்பிட்டு இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு ஆலோசனை கேட்டதில்ல. இவங்களே ஒரு 4 பேர் தலைமையில் உட்காந்துக்கிறாங்க. சென்னையில் பார்க்கவும் அரசியல் வேற, அது சென்னை நகரம், இது கிராம அரசியல் வேற. சென்னை நகரத்துல ஒரே பகுதியில 50,000 பேர் இருப்பா, 5 லட்சம் பேர் இருப்பா. ஆனா அந்த அரசியல் வேற. இங்க கிராம பகுதி, இங்க சாதி அடக்குமுறை இருக்குது, அங்க சாதி பார்க்க மாட்டாங்க. இந்த சாதி அடக்குமுறை இருக்குது, மத அடக்குமுறை இருக்குது, மொழிவாரி பிரச்சனை இருக்குது. இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் கிராமத்துல அரசியல் நடத்துறோம். அவங்க தொடர்ச்சியா மாத்தி கொலாப்ஸ் பண்றீங்க. கிருஷ்ணகிரி வேட்பாளரா அவங்க தூக்கி கன்னியாகுமரியில போடுறாங்க, கன்னியாகுமரி வேட்பாளர் தூக்கி சிவகங்கையில போடுறாங்க, சிவகங்கை வேட்பாளர் கூட கோயம்புத்தூர்ல போடுறீங்க. நாங்க ஏதோ ஒரு வேட்பாளர் அறிவிக்க வந்தோம்னா இந்த வேட்பாளர் தகுதியில்னு சொல்றீங்க. அப்ப கிருஷ்ணகிரி அப்ப 14 வருஷம் நம்ம கூட கட்சியில வளர்ச்சியும் தெரியாத மண்டல செயலர், மாவட்ட செயலருக்கு கீழே இருந்தா தெரியாம போயிருமா, யாரும் வேட்பாளர் போகணும் கூட சரியா சொல்லாம போயிருவாங்க. அப்ப இது மீறி நாங்க கேட்டோம்னா எங்களுக்கு தெரியாம ஒரு 4 பேர் நீங்க உருவாக்குறீங்க. அது 4 பேர் 5 பேர் உருவாக்கி அவங்க கிட்ட வேட்பாளர் விருப்பம் எடுத்து கொடுன்னு சொல்றீங்க. நாங்க சரி என்னடா அந்த பொறுப்புல வந்துட்டு அவமானப்படக்கூடாது சொல்லி நாங்களே கடைசி ஏதோ ஒரு பண்ணி வேட்பாளர் கொடுக்குறோம். அந்த வேட்பாளர்களுக்கு அந்த வேட்பாளர் நம்ம ஒரு கட்சிக்கு செலவு பண்ணல. கட்சி தலைமையில் நாங்க உட்காந்து காசு வாங்கலாம் பண்ணல, எங்களுடைய காசு கூட செஞ்சிருக்கோம். 14 வருஷம் கட்சி வளர்க்கணும் எங்களோட சொந்த காசு தான். அவங்க 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து கட்சி வளர்க்கல. ஒரு தேர்தல் வரும்போது ஒரு தேர்தல் தெரியும். திமுக நிகரான கலப்பணி தான் நாம் தமிழ் செய்யறோம். அப்ப செய்யறதுன்னா அவங்களுக்கு செலவாகுதான் எங்களுக்கு செலவாகும். அப்ப யாருக்கு செலவு பண்ணுவாங்க? நாங்க தான் பண்ணிருந்தோம். அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை. நம்ம இனத்துக்காக வந்துட்டோம், இனத்துக்காக செஞ்சும் பண்ணோம். இதெல்லாம் நான் எதுவுமே கேட்கல. ஆனா ஏன் நிராகரிக்கிறேன் எங்களுக்கு தமிழ்நாடு முழுசும் பழைய ஆட்கள் ஏன் நிராகரிக்க என்ன காரணம்? எங்களுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்க கூட நின்ற தவிர நீங்க என்ன தப்பு பண்ண? நாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம். சொத்து வித்து கொடுத்தோம், நிலத்தை வித்து கொடுத்தோம், மரத்தை வித்து கொடுத்தோம். என் உடலை கூட 18 வயசு வந்தேன் கட்சிக்கு. நீங்க பாத்துட்டு போனேன். நீங்க 34 வயசு ஆகுது. இளமையே போச்சு எங்களுக்கு. இந்த கட்சி சேர்ந்து என் குழந்தை நிறைமாத கர்ப்பியா என் குழந்தை போய் காப்பாற்றணும். ஆர்கே பிரச்சாரத்துல பரப்புரை இடைத்தேர்தல பரப்புரை என் குழந்தை போறச்சு கூட்டம் பணியை சரியான கூட்டம் முடியல. என் குழந்தை கர்ப்பம் அந்த குழந்தை இறந்துச்சு பிறந்த ஒரு நாள். என்ன இலக்காம இருக்கு? நாங்க எல்லாமே பண்ணிருக்கோம். நாங்க இருக்கிற நீங்க நாம் தமிழ் கட்சி நீங்க பேசுறீங்க. திமுக அதிமுக இருக்கிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சியும் போட்டு தாக்குறீங்க, பேசுறீங்க. இருக்கிற அதிகாரி முழுசும் பேசுறீங்க. சரிதான், கருத்து மாணிக்கிறோம். ஆனா நாங்க அதே பொருளோட இங்க பேசுறோம். ஆனா எங்க கூட எல்லாம் சொந்த ஊர்ல இருந்து ஊர்ல பகையாளிக்கிறான். நான் திமுக பேச முடியல, அதிமுக பேச முடியல, எந்த காரணம் பேசணும், மாமச்சனா இருக்கான். ஆனா அவங்க பேச முடியல, கருத்து மாட்டிக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? அதே செயல நீங்க போயிட்டு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்க கல்யாணத்துக்கு போங்க, திமுக கட்சிக்கார கல்யாணத்துக்கு போங்க, அதிமுக கட்சிக்கார கல்யாணத்துக்கு போங்க. நீங்க எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நீங்க செய்யுங்க. ஆனா நாங்க தெரியாம மாமச்சங்க திருமணத்தை போயிட்டு செஞ்சு எவனோ போட்டோ போட்டா கூட இவன் என்ன போய் திமுக அதிமுக தொடர்பு இருக்கிறாங்கன்னு பேசுறீங்க. தேர்தல் விஷயம் அதிமுக திமுக காசு வேண்டாம் நீங்க சொல்றீங்க. அப்ப இது மாதிரி தொடர்ச்சியா நீங்க மேல ஒரு அடிமைத்தனமான அரசியல் தான் நாம் எங்களை நடத்திட்டு இருக்காங்க. அடிமைத்தனம் தான். சரி, இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், நாளை மறுநாள் மாறிடும், அப்புறம் மாறிடும், இப்பறம் மாறிடும். 14 வருஷம் கிடந்தோம். ஒவ்வொருத்தரும் போகும்போது கேள்வி கேட்கல. கட்சி விட்டுலாம் தூக்கல, வெளியே வரல, கட்சி விட்டுலாம் தூக்கல. நான் கட்சி விட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு தூக்கிட்டு எல்லாம் வரல. ஆனா வழி தாங்க முடியல. எல்லாரும் போயிட்டாங்க. யாருக்கு போய் நிக்கிறது? இப்ப அதிமுக மாதிரி ஒரு தலைமையில ஒரு கட்சி விட்டு போறீங்களா? என்கிட்ட யார் தலைமை? அப்போ யாரும் ஒருத்தர் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு இணையான ஒரு கைத்தட்டி யாரும் வச்சுன்னா உடனடியா நீங்க அவங்க கட்சி நிராகரிக்கிறீங்க. அவங்க மேல தேவையான வன்முறை பேச்சு தூண்டி விடுறீங்க. உங்களுக்கு தெரியாம அவங்க இணையத்தை பேச வைக்கிறீங்க. இன்னைக்கு ராஜீவ் காந்தி அந்த கல்யாண சுந்தரம் இருக்கிற பொறுப்பாளர்கள் என்னை கட்சி விட்டு போனாலும் அன்னைக்கு கட்சியோட அத்தனை மதிப்பு போயிடுச்சு. ராஜீவ்காந்தி திமுக போன கல்யாண சுந்தரம் பேர் என்ன ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு? கல்யாண சுந்தரம் தமிழ் தேசிய அரசுக்கான கெடுதல் என்ன பண்ணாரு? உங்களுக்கு அவர் நல்லா பண்ணிருந்தாரு. அவர் கட்சி விட்டு போனா நீங்க எங்களுக்கு 20 பேர்லாம் வெளிநாடு தொடர்பு வந்துட்டே இருக்கும். 2019 20 பேர்லாம் தமிழ்நாடு தொடர்பு வெளிநாடு தொடர்பு தமிழ்நாடு பேசிட்டு இருப்பாங்க. 2019 எந்த வெளிநாடு தொடர்பு எதுவுமே இல்லை எங்களுக்கு. நான் கூட இணைச்சு காரணம் நீ தமிழ் தேசிய விடுதலை புலி இயக்கத்துல இறந்த மாவீரர்களே அப்புறம் தமிழ் மக்களை இவரை காப்பாற்றணும்னா அங்க ஒரு விடுதலை புலி இயக்கம் இருக்குது.
நாங்க அது நிகரா அது இல்லைன்னா கூட எங்களுக்கு வந்து இங்க ஒரு தமிழரை காப்பாற்ற ஒரு இயக்கம் தான் பொங்கியம் தான் வந்தாங்க. நாங்க ஒரு அரசியல் கட்சியை உங்களை வந்து திமுக அதிமுக மாதிரி வந்து போயிட்டு நான் ஒரு சீட்டு 4 சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க வரலையே. நாங்க போயிட்டு ஏதோ இந்த கட்சி கட்ட பஞ்சாயத்து செஞ்சு 50,000 1 லட்சம் 10 லட்சம் வாங்கி செஞ்சு வரலையே. எங்க கட்சி வரலையே. நாங்க என்னைக்கு வரலையே. நாங்க வந்தது அத்தனையுமே உங்களுக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வந்தாங்க. நீ ஏதோ கேட்ட கட்சி என்னெல்லாம் மறந்துட்டு செஞ்சுதான் கேக்குறாங்க. இயல்புலேயே தமிழ் தேச விடுதலை இயக்கம் இருந்துச்சு எங்களுக்கு. அது கடைசியா இன்னைக்கு பாலச்சந்திரன் தம்பி பாலச்சந்திரனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. அந்த பாலச்சந்திரனுடைய இறப்பு பார்த்து வெளியே வந்தாங்க. அப்பதான் கொதிச்சிருந்தோம். எல்லா பிள்ளையும் மாணவர் தமிழ்நாடு முழுசும் மாணவர்கள் கொதிச்சிருந்து வரும்போது ஒரு இயக்கம் தான் இது. சீமானோ இல்ல அவங்க அப்பாவோ அவங்க குடும்பம் இயக்கிறீர்கள். 1900 இயக்கத்துல இதுக்கு முன்னாடி 15 பேர் 14 பேர் இந்த மூத்த அக்கா அப்பா எங்க மாமா சாகுல மாமா உட்பட எல்லா அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் உட்பட இருக்கிற அண்ணன் ராவணன் உட்பட அண்ணன் வெற்றிக்குமார் உட்பட நீ கட்சி ஒதுக்கி அத்தனை மாநில பொறுப்பாளர் உட்பட இவெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது. அது நீங்க வந்து கருத்தியல் ரீதியா நீங்க பேசுறீங்க. ஒரு முழுமை பொறுப்பாளர் மாற்றி உங்களுக்கு பேசாம கூட இருந்தாங்க. ஆனா அதுக்கான இது எதுவுமே இல்லை. யாருமே இல்லையே. என்ன தப்பாங்க நீங்க? நேற்று நல்லா தான் கெட்டதா போயிட்டாங்களா? எல்லாருக்குமே நம்ம திமுக அதிமுக கட்சி பத்தி பேச தேவையில்ல. ஐயா கலைஞர் கூட கட்சி ஆரம்பிச்சவங்க கடைசியா சார்ந்து வெளியே போயிருக்காங்களா? இதே போனாங்களா? அம்மையா ஜெயலலிதா கூட ஆரம்பிச்ச அம்மையா சசிகலாவும் இறுதி முடிக்கு வெளியே போயிருக்காங்களா? ஏன் உங்ககிட்ட மட்டும் வெளியே போக வைக்கிறீங்க நீங்க? அவங்க தப்பே இருக்குது. உங்க போற மட்டும் உங்ககிட்ட இருக்குதா? சரி போன தப்புன்னு சொல்றீங்க. நான் தப்பு நீங்க உடச்சு பேசணும்ல. எத்தனை முறை நாங்க தமிழ் இந்த நாம் தமிழ் கட்சியில இந்த மாவட்டத்துல எத்தனை முறை கைது ஆயிருப்போம். எத்தனை முறை நாங்க என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? என்னைக்கு ஒரு தம்பி கைது ஆயிட்டா செஞ்சுட்டா நீங்க வந்து பாத்துருக்கீங்களா? செஞ்சிருக்கீங்களா? இல்ல அவனுக்கு வழக்கறிஞர் எடுத்து வச்சு கூப்பிட்டுருக்கீங்களா? எத்தனையோ வழக்கு வந்தது. காவிரி பிரச்சனை வழக்குகள் நம்ம வழக்கு வந்துருக்குது. கடைசி வேட்பாளர் தம்பி போதில் போய் வேட்பாளர் அழிச்சு பிரச்சனை வழக்கு இருக்கு. எத்தனையோ வழக்குகள் இவங்க சொல்லியிருக்காங்க. யாரோ சும்மா இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க எங்க மேல ஏகப்பட்ட வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வழக்குல நீங்க ஒரு வழக்கு நினைச்சு கேட்டுருங்க. எல்லாம் கேட்கல. நாங்களாம் செஞ்சுதான் வெளியே வந்தோம். நாங்களாம் வருவோம். குளக்குடி மக்களுக்கு ஆர்ப்பாட்டத்துல நாங்க எல்லாம் அங்க போய் அவங்க அடிக்கவே இல்லை. அவரை அடிக்கவே இல்லை. அடிச்சது யாரும் வந்து கொடுத்து அவங்க ஆள் வச்சு அடிச்சு பேசிட்டு கடைசி யாரும் முதன்மை பொறுப்பாளர் 10 பேர் வழக்கு போட்டு விட்டாங்க. நாங்க தானே போய் எல்லா இடத்துல போய் போயிட்டு ஒரு தலைமுறை வாங்கி செஞ்சு வந்து கைதாகி அதுக்கு 80,000 1 லட்சம் செலவு பண்ணி பொது கொடுத்து 1 லட்சம் 1.5 செலவு பண்ணி என்ன பேர் யாருக்கு பேர் வருது? எங்களுக்கு ஒரு பேரும் இல்லையே. நாங்க வரும்போது எல்லாம் சொத்து பத்து கூட நல்லா வந்தாங்க. பிச்சுக்காரமா இருந்தாங்க. நீங்க என்ன இருக்கு? நீங்க தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் எளிமையான அரசியல் இல்லையே உங்ககிட்ட. எளிமையான அரசியல் பேச மாட்டீங்க. வந்து எங்கிட்ட பேச மாட்டீங்க. வந்து நான் என்ன கஷ்டம் ஓட்டேன் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போற இடத்துல ஒரு பொறுப்பாளர் வீட்டுல போய் தங்கலாம், ஒரு பொறுப்பாளர் வீட்டுல சாப்பிடலாம் நினைக்க மாட்டீங்களா? நீங்க எம்ஜிஆர் வேலை செய்யாம போயிட்டாரா? ஐயா செய்ய போயிட்டாரா? எல்லாம் சின்ன கட்சி கட்டமைச்சாங்க. எங்க பிள்ளைங்க ஒரு கல்யாண கட்சி நல்லது கெட்டது சாவு ஒண்ணு கூப்பிட்டா வரமாட்டேங்க. ஆனா திமுக அதிமுக கட்சிக்காரன் எவனோ செத்து போயிட்டா நீங்க அடுத்த வருஷம் போறீங்க. எவ்வளவு பணக்கார வச்சு அடுத்த வருஷம் போய் நிக்கிறீங்க. அப்ப உங்க கட்சிக்கார மரியாதை இல்ல. நம்ம மாவட்ட செயலாளர் ஐயா மேற்கு மாவட்ட செயலாளர் அங்க ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தாரு. அக்கா மேரி செல்வராணி ஒரு அக்கா இருந்தாங்க. கிட்டத்தட்ட கட்சியில அந்த தனி தொகுதி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அடக்குமுறை எவ்வளவு பெரிய முடிவாய பிரச்சனை இருக்குது. நாம் தமிழர் கொடுப்பன பிரச்சனை இருக்குது. அந்த பகுதியில் நின்று கட்சியில வளர்த்தினாங்க. உடல் நோய்பட்டு 2 காலம் இறந்துட்டு நீங்க சுகர்ல 2 கால இருந்து சக்கரை வந்து 2 காலம் இருந்தாரு. எத்தனை நீங்க பாத்துருக்கீங்க பொறுப்பாளர்? எதனை நம்பிக்கை போக சொல்றீங்க? நீங்க கட்சியில் நாளைக்கு இருக்கோம். நீங்க எல்லாம் முடிச்சு நினைக்கலாம். நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி ஏதோ போடுறாங்க வர போடுறாங்க. நாளைக்கு குடுத்து பாக்குற பார்த்து உன்னை குடுத்து 10 லட்சம் 50 லட்சம் கூட சொல்லுவாங்க. காசு கொடுத்துல ஒரு ஆலோசனை தான் உங்களை வர முடியுமா கிட்ட நீங்க? அப்ப எதை நம்பி நாங்க இருக்கோம்? உங்க கூட இருக்கோம். எதை நம்பி எல்லாமே இழந்து மாட்டோம். ஒரு பொதுச் செயலாளர் போடுறீங்க, மாநில பொதுச் செயலாளர் ஒருத்தர் போடுறீங்க. கட்சியில நெருங்கி கட்சி பத்தி தவறா பேசிட்டு ஒரு ஆளு திருப்பி கூட்டு வந்து முன்னாடி வந்து செயலுக்கு கொடுத்து மாநில கட்சியோட பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க. அப்ப யாரும் கேட்டீங்க? எந்த நடவடிக்கை கொடுக்குது? யாரும் கேட்கறீங்க? நீங்க உன்னை பத்தி அசிசமா வெளியே பேசுறான். அவன் திருப்பி உங்களுக்கு என்ன எனக்கு மச்சா பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க. யாரும் கேட்டு பண்றீங்க இந்த விஷயம்? எனக்கு ஒரு ஐயா விஜயகுமார் அண்ணன். ஆனா ராஜராஜ சோழன் நீங்க உலகத்துல சிலை வச்சு நம்ம செலவிக்கணும் ஒரு இடம் வேணும்னு கேட்கிறேன். என் சொந்த இடத்த 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு இடத்த எனக்கு எழுதி வைக்கிறாரு. பிரபா நீங்க இந்த இடத்த 3 பேர் எழுதிக்கன்னு சொல்றாரு. நான் எழுத மாட்டேன். நான் இந்த இடத்த என் பேர்ல நான் வந்து கட்சி தலைமை பேர்ல இருந்து நான் எழுதி கொடுத்தேன். நான் கட்சி தலைமை பேர்ல இருந்தேன். எங்க பேர்ல நாங்க ஒரு ஏமாத்த எழுதி கூடாது. நீ கட்சி தலைமையில ₹1 ரூபாய் பணம் போட்டு ₹1 நாங்க சேர்த்து வச்ச பணத்தை பிச்சை எடுத்து துளித்திட்ட பேர்ல நாங்க பணத்தை கொடுக்குறோம். நீங்க கட்சி தலைமையில யார் பேர் நீங்க பதிவு பண்ணிக்கிறீங்க? பாக்கியராஜ் தனியாக ஒரு பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. அப்ப யாருக்கான கட்சி இது? நீங்க வளர்ந்தா நானும் வளரணும்ல. கேட்கறீங்க கேட்ட மரம் வளரும் போது கிளையெல்லாம் வெட்டிட்டு தான் போகணும். கிளையம் தான் நீ மரமே வளர்ந்து போங்க. நீங்க ஏதோ கேட்ட வந்து சாக்கடை அடை பண்றது பிசுறுன்றது இதெல்லாம் யாரோட விஷயம்? அதெல்லாம்
என்ன பேசுறீங்க? அப்ப நாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை பண்ண செஞ்சோம்? ஈழ மக்களுக்கான பிரச்சனை ஆரம்பிச்சோம். ஈழ மக்களுக்கான நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டு பண்ற அத்தனை கட்சியும் ஈழ மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அது கட்டி கொடுத்துருக்காங்க, சொந்த வீட்டுல அவங்க அவங்க 10 பேர் தத்து எடுத்து கொடுத்துருக்காங்க, வெளிநாடு படிக்க வச்சிருக்காங்க ஈழ மக்களுக்கு. நீங்க ஈழ மக்களுக்கான செஞ்ச உதவி 10 உதவி சொல்லுங்க. நீங்க நான் உங்களுக்காக வந்து சேரல. நான் கட்சியில பிரபாகரன் ஒட்டை நபருக்காக வேலை செஞ்சாங்க. அந்த மூத்த பத்தன கட்சிக்கு வந்தோம். ஈழ மக்களுக்கு செஞ்ச உதவி நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க எதுவுமே இல்லை. எல்லா சாதி கட்சி தலைவர் பாமகவோ விடுதலை சக்திகளோ இல்ல அது மாதிரி பல சாதி கட்சியில வந்து நீங்க மொத்த சாதி மக்களும் என் சாதிக்காரன் கூட்டு போய் திமுக அதிமுக அடகு வைக்கிறீங்க. நீங்க ஒட்டுமொத்த தமிழராக கூட்டு போய் எங்களை தமிழர் எல்லாம் இணைச்சு இப்போ தமிழ் நீங்க அடகு வைக்க போறீங்க. 75 நாள் கெஜ்ரிவால் ஆட்சி பிடிக்க முடிஞ்ச ஆட்சி 13 வருஷத்துல வந்து பவன் கல்யாணம் பிடிக்காச்சியா 14 வருஷம் பிடிக்க முடியும். எங்களை குற்றச்சாட்டு என்ன வைக்கிறீங்க? நான் கிளையை கட்டமைக்காம போயிட்டுமா? கிளையை வேலை செய்யாம போயிட்டுமா? நீங்க என்ன சொல்றாங்க அதை செஞ்சு தானே நாங்க. இல்ல நாங்க என்ன பொறுப்பாளர் நீங்க போறவங்க வேணாம் தட்டி கழிச்சு போயிருக்குமா? என்ன உங்களுக்கான இடையூறா ஒண்ணு இருந்திருக்க சொல்லுங்க. இல்ல யார பொறுப்பாளர் எங்ககிட்ட வந்து ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறோம்னு சொன்னா நாங்க அதை வந்து நிராகரிச்சு விட்டுருக்குமா? நாங்க என்னன்னா எதுவுமே பண்ணலையா? நாங்க தவறு எங்குது? நீங்க அந்த மண்ணின் மைந்தருக்கு எப்படி தமிழ்நாடு முழுசும் நீங்க மண்ணின் மைந்தருக்கு நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், மண்ணின் மைந்தர்கள் தான் நீங்க ஆட்சி ஆளுன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல் உட்பட உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தல் உட்பட நீங்க அந்த மண்ணில் மைந்தனுக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும். நீங்க அதே செய்ய மாட்டீங்க. நீங்க அப்ப யாருக்காக வேலை செய்யற அரசியல் இது? ஒன்னும் புரியல எங்களுக்கு. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் நாங்க மாறி நிக்கிறோம். வேற வழி இல்லை எங்களுக்கு.